இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். நம்ம அம்மா சேனல் இப்போ வந்துருக்குது அசத்தல் நேரம். அசத்தல் நேரத்தில் வந்து பார்த்தா அஸ்தான கேள்வி நிறைய கேட்டுருக்கோம், இது அஸ்தான பதில் நிறைய பார்த்துட்ருக்கோம். அனைவருக்கும் இதில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னாக்கா, சாய் மொபைல் சார்பாகவும் மற்றும் அம்மா சேனல் சார்பாகவும் மற்றும் எங்களது அனைத்து நேயர்கள் சார்பாகவும் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தைத்திருநாள் வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற வந்து ஆண்டவரை நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த தைத்திருநாள் வந்து உங்களுக்கு என்னமே வாழ்நாளில் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை வாரி வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நாங்கள் கேட்டுக்கிறோம். அனைவரும் இந்த தைத்திருநாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? பிரபாகரன். என்னப்பா? பிரபாகரன். பிரபாகரன். எந்த பிரபாகரன் பாது? கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரனா? எந்த ஏரியாவுக்கு கேப்டன் பண்ணி? எங்கள் ஏரியாவுக்கு சார். அவங்க ஏரியாவுக்கு இவர் தான் கேப்டனு. இந்த கேப்டனில் எப்படிப்பா, இது என்ன விளையாட்டு டீமா இல்லை வேற என்ன டீம்ப்பா கேப்டனாக இருக்கிறதுக்கு? எல்லாத்துக்கும் சார். எல்லாத்துக்குமே இவர் தான் கேப்டனு. இவர் சொன்னார்னா எந்த பக்கம் இது ஒன்றா திரும்ப, எந்த பக்கம் யார் ஒன்றா போய் நிற்பாங்க, ஃபீல்டிங் பண்ணுவோம், எல்லாமே வேலை பண்ணுவீங்க, அப்படி தானே? தம்பி, நீ வந்து முக்கியமான உன்னுடைய பொழுதுபோக்கு என்னதுப்பா? பொழுதுபோக்குன்னா விளையாடுறது. விளையாடுறது. என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவேன்? எந்த விளையாட்டு கிடைச்சாலும் விளையாடுவேன். எந்த விளையாட்டு விளையாடுமா? பாருப்பா, எந்த விளையாட்டு கிடைச்சாலும் விளையாடுவாப்ல. எப்படி தனியாக கூட ஏதாவது விளையாடுறது பழக்கம் உண்டா? தனியாலாம் இல்லை சார். தனியாலாம் விளையாட மாட்டேங்க. கும்பலாக இருந்தோம்னா ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவோம். முக்கியமாக இதெல்லாம் விளையாட்டுலாம் விளையாடணும். என்னென்ன விளையாட்டு உனக்கு பிடிச்சது? கிரிக்கெட். கிரிக்கெட் விளையாடுவோம். அடுத்தது வாலிபால். வாலிபால். ஃபுட்பாலு. இது போல் பாலாக விளையாட்டு இருக்க வேண்டியதானே? இந்த செஸ்ஸு, கேரமு, அதெல்லாம் ஹாக்கி அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிச்சது இது வரல தான் விளையாட்டு. அதில் இந்த பல்லாங்குழின்றாங்க, அதெல்லாம் தெரியுமாப்பா? அதெல்லாம் லேடிஸ் விளையாடுறது. அதெல்லாம் பெண்கள் விளையாடுவது. அதை போய் என்னிடம் கேட்டால் நான் என்ன சொல்லுவது? இந்த சிலம்பாட்டம்ன்றாங்களே, அந்த ஆட்டம் தெரியுமா? தெரியும் சார். வேடிக்கை பார்ப்பே இல்லை உனக்கு தெரியுமா? வேடிக்கை பார்ப்போம் சார். வேடிக்கை பார்ப்போங்க. தெரியும்னா அந்த தெரியும், அது தெரியும்னா நமக்கு தெரியும் கிடையாது. வேடிக்கை பார்ப்போம். ஆண்களுக்கு வீரத்தை வந்து வெளியே காட்டணும்னா என்னென்ன விளையாட்டுலாம் இருக்குப்பா? ஜல்லிக்கட்டு, சிலம்பு, பாக்ஸிங் போட்டு பங்குன்னு குத்த வேண்டியதான் போயிட்டு. அவ்வளோதானே? இதுக்கு மேலே வேற ஏதாவது கோலிலாம் வீர விளையாட்டில் வராதோ? வராது சார். கில்லி அதெல்லாம் நம்ம பசங்க குழந்தைங்க விளையாடுறீங்க. அதை போய் ஆண்களுக்கு வீர விளையாட்டுன்னு அதை போய் சொல்லி. இந்த பரமபதம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கிடையாதுங்க. பரமபதம் விளையாட தெரியுமாப்பா? விளையாட தெரியாதுங்க. நாங்கெல்லாம் எங்க பார்த்தோம் பரமபதத்தை? கேள்வி தான் பட்டுருக்குமே தவிர இன்னும் பரமபதத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. நானே கேள்விப்படுறேன். சொல்லித்தாயா கேள்விப்படுறோம். இதுக்கப்புறமா பரமபதத்தை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். தம்பி, ஒரு நாட்டின் தலை சிறந்த தலைவர் எப்படி இருக்கணும்? நாட்டுக்கு நல்லது செய்யணும் சார். நாட்டுக்கு நல்லது செய்யணும். அதாவது இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா செய்யணும். எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டியதாங்க வேலை. வேற என்ன? சரி, ரைட்டு. தலைவர் நல்லது செஞ்சிடறாரு. நம்ம ஒரு குடிமகனாக இருந்து நம்ம என்ன செய்யணும்? நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடணும். என்ன டிஸ்கஸ் பண்ணினா சொல்லுங்கப்பா. நம்ம ஒரு குடிமகனாக வந்து நாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும் சார். உதவி செய்யணுமா? அந்த உதவி எந்த மாதிரி இருக்கணும்? உடல் உழைப்பாக இருக்கணுமா, பண உதவியாக இருக்கணுமா, இல்லை கல்வி உதவியாக இருக்கணுமா? நம்ம கிட்ட இருக்கிறத பொறுத்து செய்யணும் சார். இருக்கிறத பொறுத்து எது இருக்குதோ அதை எடுத்து கையில் கொடுங்க. கல்வி உதவி பண்ண முடிஞ்சா கல்வி உதவி பண்ணுங்க, பண உதவி பண்ண பண உதவி பண்ணுங்க, உழைப்பு பண்ணுறது இருந்தால் உழைப்பு பண்ணுங்க. அப்படிதானே? ஆமாம் சார். ரைட்டு. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு ஒன்று சொல்கிறாங்க, தெரியுமா? ஆமாம் சார். அப்படியா? உண்மை கிடைச்சதா இல்லையா? கிடைச்சதா? இந்த சுதந்திரம் அப்படின்றது நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா இல்லை தப்பாக பயன்படுத்துகிறோமா? தப்பாக தான் சார். தப்பாக தான் பயன்படுத்துகிறோம். எங்கெங்கே சுதந்திரத்தை கொடுத்தா சரியாக பயன்படுத்துகிறோம் பார்த்தா தப்பாக பயன்படுத்துகிறேன். எப்படி இது வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எப்படி சுதந்திரமா எல்லாம் குச்சி கட்டு போகிறாங்க சார். அதாவது சுதந்திரம் அப்படின்றது எந்த இடத்துல அவங்க வச்சுக்கிறாங்க யோசனை பண்ணி பார்த்தோன்னா நிறைய இடத்துல மது வந்து அருந்துவது வந்து பார்த்தா எனக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வந்து ஒரு மது குடிப்பது ஒரு தனிப்பட்ட ஆளுடைய உரிமை தான்றது அதை நான் ஒத்துக்கிறோம். ஆனால் அதே வந்து நீங்கள் வந்து ஒரு பொதுவான இடத்துல வந்து செய்கிறப்போ அது வந்து சமூகம் வந்து அந்த இடத்துல வந்து கெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது வந்து தனிப்பட்ட அதே வந்து ஒரு பீடி சிகரெட் பிடிக்கிறதுலாம் கூட என்னோட தனிப்பட்ட உரிமைன்னா உன்னோட தனிப்பட்ட உரிமைன்றப்போ நீங்கள் போய் தனியாக போய் உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் எங்கன்னா போய் நீங்கள் பண்ணிக்கலாமே தவிர 4 பேர் இருக்கிற இடத்துல அதை பண்ணினா அது வந்து சமூகத்தை வந்து சீர்கேடு வந்து பண்ணும். உங்களை பார்க்குற ஒரு 4 சின்ன பசங்க ஒருத்தர்லாம் வந்து பார்த்தா என்ன தெரிஞ்சுக்குவாங்க, இது வந்து நம்ம செய்கிறது வந்து தப்பு இல்லை, சரிதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுவாங்க. அந்த சுதந்திரத்தை வந்து இது போல் நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம்.
இதுக்கு அடுத்தபடியாக நம்ம செய்யக்கூடிய வேலையானது சுதந்திரமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலையை சரியாக செய்யாமல் இவங்க பாட்டுன்னு சுதந்திரமாக வெளியே போய் ஊர் சுற்றிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து இருக்கிற நாட்டில் வந்து நம்ம எந்த உழைப்பு நம்ம உழைக்கிறோம் பாட்டுன்னு உழைச்சிட்டே இருப்பானே தவிர சோம்பேறியாக இருக்கும் சோம்பேறியாக வந்துகிட்டே இருப்பான். இப்போ நிறைய இடத்துல சுதந்திரத்தை வந்து நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம், வேறு ஒன்றும் இல்லையா. தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்ப்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து உனக்கு வாலாஜா சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருது. சரிதானே? என்ன கேள்வி அப்படின்னாக்கா, முதல் உலகப்போர் முடிஞ்ச அப்புறமா வல்லரசாக எழுச்சி பெற்ற நாடு எது? சீனா. சீனாவா? சைனா தானா? எப்படி இது சைனா தான்றது உனக்கு எப்படி பார்த்துருக்கேன்? படிச்சிருக்கேன் சார். படிச்சிருக்கியா? எந்த புத்தகம் அதை? 10th படிச்சிருக்கேன். 10thலயே போட்டாளா? விட்டாங்க சார். ஐயோ தப்பாக போட்டிருக்காங்களே, சரியாக போட்டதை தேடி எடுத்துருவோம்பா. அனைவருக்கும் எங்களது தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் வந்து இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா சேனல் சார்பாகவும் மற்றும் சாய் மொபைல்ஸ், வாலாஜா சாய் மொபைல்ஸ், ஆர்கான் சாய் மொபைல்ஸ் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொங்கல் வந்து பார்த்தா உங்களுக்கு எப்போவுமே எந்த ஆண்டுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? கண்ணபிரான். கொஞ்சம் சத்தமாக சொல்லி சரியா கேட்கலாரு அவர். கண்ணபிரான். கண்ணபிரான். கண்ணபிரான் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? வேதாஜிபுரம். என்ன ஐயா? வேதாஜிபுரம். வேதாஜிபுரம். வேதாஜிபுரம் எங்கேயா இருக்கு? காவனூர் பக்கத்தில். காவனூர் பக்கத்தில் இருக்கிற வேதாஜிபுரத்துலேருந்து வந்திருக்காப்ல. இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆனால் இந்த கண்ணபிரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, இந்த கண்ணபிரான் வந்து ஒரு கீதாச்சாரம் ஒன்று சொல்லியிருக்காரு, பகவத்கீதை. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வரி என்ன வரினா அதில் பிடிச்சது அது உங்களுக்கு கீதாச்சாரத்தில்? படிச்சிருக்கீங்களா? இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. அப்படிதான்ல? இது இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து சொல்ல முடியல? அவ்வளோதான். எது உன்னுடையதோ அது நாளை மாற்றம். இது இன்று எது உன்னுடையதோ அதே வந்து நாளைக்கு நோத்துருது. அப்புறம் அவ்வளோதான். தெரிஞ்ச வரையில இந்த வரி வரலாம் அண்ணன் வந்து ஞாபகம் வச்சு உண்மையில வந்து கீதாசாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இப்போ நம்ம வந்து அந்த இருக்கக்கூடிய மற்ற எல்லா விதத்தையும் நம்ம படித்து நம்ம வேதங்களை தெரிஞ்சதை விட அந்த கீதாசாரம் கொடுக்கக்கூடிய அந்த 13 லைன் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எல்லா விஷயமே வந்து அடங்கியிருக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ணா என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள்? டிரைவராக இருக்கீங்களா? என்ன வண்டியெலாம் ஓட்டுறீங்கண்ணே? எல்லா வண்டியும் ஓட்டுவீங்களா? அண்ணனுக்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று ஆர்டர் பண்ணுங்க. அண்ணன் எல்லா வண்டி பறக்கிறது சொல்லி ஃப்ளைட்டுன்னு தான் நம்ம சொல்கிறோம், பறக்குறதுலாம் சொல்லப்பா, வண்டிக்கு ஓட்டுறது வரலாம். அப்போ அண்ணனுக்கு ஒரு ட்ரெயினை சொல்லு. ட்ரெயின் ஓட்ட மாட்டீங்களா? ஆமா, ஒரு டிரைவரு ஒரு ஓட்டுநர் அப்படின்றதுலாம் அப்படியா அப்படின்னு. ஆனால் ஓட்டுநர் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? 15 வருஷமா ஓட்டுறீங்களா? 15 வருஷமா எத்தனை நாள் இறங்கிருக்கீங்க, எத்தனை நாள் ஏறிருக்கீங்க? கணக்கு இல்லை. எத்தனை நாள் டெய்லி காலையில் வண்டியில் ஏறுறோம், மறுபடியும் சாயந்தரம் இறங்கிடுறோம். இப்படி என்ன எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க வண்டியில்? 400-500 கிலோமீட்டர் போயிருக்கீங்களா? தமிழகத்தில் எல்லா இடமும் சுற்றி பார்த்துருப்பீங்களோ? என்ன வண்டி ஓட்டுறீங்க? ஃபர்ஸ்ட் இப்போ லாரி ஓட்டுனது, ஃபர்ஸ்ட் சும்மா ஓட்டினேன். முன்னாடி சும்மா ஓட்டிருந்தீங்களா? சும்மா ஓட்டிருந்தப்போ அண்ணன் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துருக்காப்ல, அதை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை. அண்ணே நம்ம வண்டி இப்போ ஓட்டுறப்போ நான் ஒரு டிரைவர் அண்ணன் என்னென்ன பண்ணணும்? லைசன்ஸ் வாங்கணும்ல? லைசன்ஸ் வாங்கணுமாமே, அது எங்கண்ணே விற்கிறாங்க? ஆர்டிஓ ஆஃபீஸில் விற்கிறாங்களா? ஆர்டிஓ ஆஃபீஸில் விற்கிறாங்க. அங்கே போயிட்டு லைசன்ஸ் வாங்கணுங்களா? எவ்வளோ துட்டு கொடுக்கணும்? 3000 இல்லை 4000. 3000 இல்லை 4000. எப்படி எடுத்து போய் நேரம் அண்ணே என்ன 3000 வச்சுக்கினேன், எனக்கு ஒரு லைசன்ஸ் ஒன்று கொடுங்கண்ணே அண்ணன் கொடுத்துருவாங்கண்ணே? இல்லை, புரோக்கர் ஆஃபீஸ் போய் புரோக்கர் கிட்ட பார்த்து முதல்ல போயிட்டு புரோக்கர் ஆஃபீஸ் ஏற போகணுமா? டிரைவிங் ஸ்கூல் போகணுமா? இதுக்கு வேறு ஸ்கூல் வேறு இருக்குதா? ஐயோ, நான் 1வது 2வது 3வது படிக்க தான் ஸ்கூல் இருக்குதுன்னு பார்த்தா வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்கூல் இருக்குது. அங்கே போயிட்டு வண்டி ஓட்ட சொல்லி கொடுப்பாங்களா? இல்லை, நம்ம திறமை தான் நம்ம தான் கற்று. நான் உங்களுக்கே திறமை தான், நீங்களே வண்டியை பார்த்து ஓட்டின்னு போயிட வேண்டியதான். இது போனோம்னா லைசன்ஸ் கொடுத்துருவாங்களா? ஓட்டிட்டு போனோம்னாவே கொடுத்துருவோம். 1 மாதம் எல்எல்ஆர் போட்டு 1 மாதம் கழிச்சு. 1 மாதம் எல்எல்ஆர் போடணுமா? எல்எல்ஆர் போட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் 1 மாதம் அப்போ கழிச்சு போனோடனே கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் போனோடனே எதுவும் வண்டி கிண்டி ஓட்ட காட்ட வேண்டியது. முதல்ல டிரைவிங் ஸ்கூலில் ட்ரைனிங் பண்ணோன்னா அதனால முதல்ல டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுனால நேராக போய் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே ஓட்டி காமிங்க, நாங்கள் ஓட்டி ஆட்டணும்லாம். எப்படி ஓட்டணும்? அதில் எப்படி ஓட்டணும்? எப்படி வண்டி எப்படி நேராக ஓட்டணும் அது மாதிரி தான். இதில் எப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும்னு கேட்டால் நான் என்ன போய் சொல்ல முடியும்? நீங்கள் முதல் லைசன்ஸ் எடுத்து போனப்போ எப்படி ரொம்ப பயமா இருந்ததுல? இல்ல ஓட்டியே காட்டலையா? ஏன்னு ஆர்டிஓ ஆஃபீஸில் இதில் மெட்ராஸில் எடுத்தோம். ரொம்ப ஜனம் அதிகமாக இருந்ததுனால என்னப்பா வண்டியில் ஓட்ட தெரியுமா உனக்கு? நாங்கள் ஆமாம் அப்படின்னா கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு வந்துட்டோம். இப்படிலாம் லைசன்ஸை கொடுத்தா நானும் 2 லைசன்ஸை வாங்கியிருப்பேன். வண்டி ஓட்ட சொல்லிவிட்டாங்க. அண்ணா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம்ண்ணே.
இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாமி புஸ்தகம் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. இந்த பொங்கலுக்கு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ ஹெட்ஃபோனோட வீட்டுக்கு போவேன் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி. கண்டிப்பாக அண்ணனும் அதே தான், பொங்கலுக்கு நீங்கள் ஹெட்ஃபோனோட வீட்டுக்கு போவார் நான் நம்புகிறேன். கேட்குறேன் கேள்வியா அண்ணே, முதல் உலக போருக்கு அப்புறமா வல்லரசாக எழுச்சி பெற்ற நாடு எது? அமெரிக்கா. அமெரிக்கா. இந்த விஷயம் உங்களுக்கு அமெரிக்கான்றது எப்படி நான் தெரிஞ்சுது? ஒரு கணிப்பு தான். ஒரு கணிப்பு தான். அண்ணன் வந்து ஜோதிடத்தில் பயங்கரமாக கணிப்பில் இருப்பார் பொழுது அண்ணன் யோசனை பண்ணி பார்த்து வரைக்கலாம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அந்த அமெரிக்கா எவ்வளோ தூரத்தில் இருக்குது தெரியல. ஆனால் அமெரிக்கான்னு ஒன்று மேப்பில் இருக்குது, பார்த்துருக்குறோம். டிவிலாம் வைக்கிறப்போ அமெரிக்கா ஒப்போமா இதை சொன்னார் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் அமெரிக்கா சொல்லியிருக்கிறோம். அண்ணன் தப்பாக சொல்லிட்டாரு. எது சரியான பதில்ன்றதை பார்ப்போம்.